வணக்கம். இயக்குனர் ராம்கோபால் வர்மா ஒரு காலத்தில் இந்த பிளாக்ஸ் எல்லாம் ஃபேமஸாக இருந்த காலத்தில் MSN ஸ்பேசஸ்ன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ரெகுலராக பிளாக் பண்ணிகிட்டே இருப்பார். அதில் வந்து ஒரு போஸ்ட்டில் என் வாழ்க்கையில் நான் எப்படியாவது ஒரு 1000 படமாக எடுத்துடணுங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். 1000 வந்து எடுப்பாரா மாட்டாராங்கிறலாம் விடுங்க. ஆனால் அப்போ ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் அவர் எடுத்த படங்களில் எதுவுமே ஒழுங்காக உருப்படலைங்கிறது தான் நிஜம். மேபி நடுவில் ஒரு 1-2 படங்கள் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். பட் ஓவராலாக இந்த சத்யா, சிவா, பூத் மாதிரியான படங்கள் கூட அந்த மாதிரி எடுத்த ஆர்ஜிவி கூட இப்போ கிடையாது. நிறைய குவான்டிட்டிக்காக குவாலிட்டியாக அவர் தியாகம் பண்ணிட்டாரோ அப்படின்னு தான் தோணுச்சு. இதே நான் இப்போ சொல்கிறேன்னா ZEE5ன்னு ஒரு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது. தடயம். தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் தொடர் கொலைகள் நடக்குது. கொல்லப்பட்டவங்க வீட்டிலேருந்து எதுவும் திருடு போகலை. இந்த அருணாக்குடி தாலியை மட்டும் எடுத்துக்கிட்டு சுவத்தில் ரத்தத்தால் ஒரு கொஸ்டின் மார்க்கை மட்டும் போட்டு போயிடுறாங்க. திருவள்ளூர் பதட்டூர்பேட் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் நடக்கிற இந்த கொலைகளை புதுசாக வந்த இன்ஸ்பெக்டர் சிவதா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே ஸ்டேஷனில் எஸ்ஐயா இருக்கார் சமுத்திரகனி. அவரை பற்றி சீனியர் போலீஸே தப்பாக பேசினாலுமே கூட அவருடைய டேலண்ட் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க சிவதா. அவரையும் இந்த கொலை விசாரணைக்குள்ள கொண்டு வராங்க. இந்த கொலைகளை செஞ்சது யார், எதுக்காக செஞ்சாங்க, அதை போலீஸால் கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா, இதுதான் இந்த தடயம் வெப் சீரிஸோடைய கதை. 2.5 மணி நேர கண்டென்ட்டை 5-30 நிமிஷங்களா அல்லது 6-20 நிமிஷங்களா வெட்டி வெப் சீரிஸ்னு வியாபாரம் பார்க்குறத ZEE5 பிளாட்ஃபார்ம் நிறுத்த மாட்டாங்க போலுது. கண்டென்ட் குவாலிட்டியாக இருந்தால் அதை யாரும் பெருசாக மைண்ட் பண்ண போகிறதில்ல. பட் ஒரு 10 வெப் சீரிஸ் எடுக்கிறாங்கன்னா அதில் 1-2 வெப் சீரிஸ் மட்டுமே தேருது. மிச்சம் 8 வெப் சீரிஸ் நம்ம பொறுமையை சோதிச்சு டயர்டாக்கி 2x ஸ்பீடில் வேணாம் 10x ஸ்பீடில் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது. இந்த தடயம் அந்த மிச்சம் 8 கணக்கில் தான் வருது. ரொம்ப சுமாராக டைரக்ட் பண்ணப்பட்ட, ஸ்டேஜ் பண்ணப்பட்ட, எழுதப்பட்ட ஒரு வெப் சீரிஸ் தான் இதுவுமே கூட. சினிமோகிராஃபி, எடிட்டிங், மியூசிக்னு எல்லாமே தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் நோமேன்ஸ் லேண்டில் தான் இருக்குது. இந்த வெப் சீரிஸோடைய பிரதானமான இஷ்யூ என்னென்னா ஓப்பன் பிளேவாக இதை கொண்டு போக தேவையான மெட்டீரியல் இதில் இல்லைங்கிறது தான். 2வது எபிசோட்லேயே இந்த கொலைகளுக்கு யார் காரணமாக இருக்க முடியும், என்ன காரணமாக இருக்க முடியும் நம்மளுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் விசாரணை காட்சிகள் சுவாரஸ்யமாக இல்லை. கொலை பண்ணுறவங்க மாட்டுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது சுவாரஸ்யமாக இல்லை. எப்படி மாட்டுவாங்க அப்படிங்கிறதும் சுவாரஸ்யமாக இல்லை. இந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி எதுவுமே எழுதப்படலை. கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் இல்லை, ஸ்டேக்ஸ் பில்ட் ஆகலை. இப்படி எந்த அடிப்படை விஷயத்தையுமே சரியாக பண்ணாமல் ZEE5 மெஜாரிட்டி வெப் சீரிஸ் கண்டென்ட் மாதிரி தான் இதுவும் ஒரு எபிசோடுக்கு அப்புறம் தள்ளாடுது. ஒவ்வொரு எபிசோடையும் கிளிஃப் ஹேங்கரில் முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்துருவாங்க போல இருக்கு. சமுத்திரகனி பின்னால் கத்தியோட ஒரு கேரக்டர் நடந்து வரதை வச்சு தொடரும் அப்படின்னு போடுறாங்க. சமுத்திரகனியை வெட்டிட்டா கதை எப்படி நகரும் அப்படின்னு கூட நம்ம யோசிக்க மாட்டோம். இப்படியான எலிமெண்ட்ரி லெவல் பிரச்சனைகள் சீரீஸ் முழுக்க இருக்குது. எலிமெண்ட்ரினா ஷெர்லாக் வாட்சன் எலிமெண்ட்ரி இல்லை, ABCD எலிமெண்ட்ரி. யார் கொலை பண்ணாங்கன்றதை சொல்லாமல் இருந்தாலாவது கொஞ்சம் சஸ்பென்ஸ் ஹோல்டாக இருக்கும். ஆனால் ஏதோ சில வினோத காரணங்கள்னால ஓப்பன் பிளேன்னு போயிருக்காங்க. ஒருவேளை இது உண்மையாக நடந்த சம்பவங்களோட இன்ஸ்பிரேஷனாக எடுக்கப்பட்டதுனால ஓப்பன் பிளேவாக வச்சு 95-96 அப்படிங்கிற மாதிரி பீரியட் செட்டிங்குக்கு போயிருக்கலாம். ஆனால் இந்த சீரீஸ் எழுதப்பட்ட விதத்தை பார்க்கும்போது இந்த செல்ஃபோன் ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ண தான் முக்கியமாக இந்த பீரியட் செட்டிங்கை இவங்க சூஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சமுத்திரகனி மாதிரி நாமளும் சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குது. சமுத்திரகனி கேரக்டருடைய பர்சனல் சைடை பற்றி, அவருடைய குவக்கியான பிஹேவியரை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லப்படுது. சிவதாவுடைய கல்யாண வேலைகள், மாமியார் கூட அவங்களுக்கு இருக்கிற கிளாஷ்னு ஒரு ட்ராக் இருக்குது. கொலகாரங்க யார் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு ட்ராக் இருக்குது. இந்த சிஸ்டத்தோடைய கரப்ஷனை பற்றி ஒரு ட்ராக் இருக்குது. பட் எல்லாமே பெயரளவில் மட்டுமே இருக்குது. மிச்சம் செகண்ட் சீசனில் பாருங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜஸ்ட் அடிக்கோடிட்டு காட்டிட்டு அந்த கோட்டை அழிச்சிட்டும் போயிடுறாங்க. எதுக்கு அதை ஆரம்பிக்கணும், எதுக்கு மொட்டையாக விட்டு போகணும்னு ஒன்றும் புரியல. ஒரு கட்டத்தில் 76 கொலைகள் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கவுண்ட் ஏன் அந்த அளவுக்கு போச்சுங்கிறதுக்கும் சரியான காரணம் சொல்லப்படலை. சீரீஸோடைய ஒரே ப்ளஸ்னா அது லீட் ஆக்டர்ஸ் 2 பேரும் தான். சமுத்திரகனி எவ்வளவு சீசன்டு நடிகராக மாறி இருக்காருங்கிறத இப்படியான கண்டென்ட்டில் பார்க்கும்போது ரியலைஸ் பண்ண முடியுது. அவருடைய முதல் வெப் சீரிஸ்லாம் விளம்பரப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா இந்த சீரீஸே அவர் நடிப்பு மட்டும்தான் நம்பி இருக்கு. அவருடைய ப்ரெசன்ஸ் பாதி வேலையை பார்க்குது, தென் எஃபர்ட்லெஸ்ஸான பெர்ஃபார்மன்ஸ் மீதியை பார்த்துக்குது. ஸோ தன்னால் இந்த வெப் சீரிஸுக்கு என்ன வேல்யூவை சேர்க்க முடியுமோ அதை கிளியராக பண்ணியிருக்காரு சமுத்திரகனி. இன்ஸ்பெக்டராக சிவதா சின்சியரான போர்ட்ரைகளை கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. மற்ற நடிகர் நடிகைகள் நம்மளுடைய கவனத்தை ஈர்க்க கஷ்டப்படுறாங்க. மொத்தத்தில் இந்த தடயம் ZEE5 கணக்கில் இன்னொரு சுமாரான தமிழ் வெப் சீரிஸ். தமிழில் நல்ல வெப் சீரிஸோடைய ஆவரேஜ் நம்பரை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட மாட்டாங்க போல இருக்குது. குவான்டிட்டியை விட குவாலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு யாராச்சும் எடுத்து சொன்னால் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு பெரிய ஆறுதல், செகண்ட் சீசனுக்கு லீடு வைக்கலை. நமக்கம்.